ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்எஸ்பி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பரங்கிக்காய் சாம்பார், அதாவது மஞ்சள் பூசணிக்காய் வச்சு சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு வீடியோ எடுத்துருக்கிறேன். அதை தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடாயில் 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். கடுகு, ஜீரகம், காஞ்ச மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கலாம். பொரிஞ்சதுக்கப்புறமா 10 பல் பூண்டு தட்டி எடுத்திருக்கேன். 2 பெரிய வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை, கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறமா 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்டு மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அப்போ தான் நல்லா கொஞ்சம் மையாக வதங்கும். அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் மஞ்சள் பூசணிக்காவை அதோடு சேர்த்துக்கிறேன். இப்போ அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். வச்சுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கிடுவோம். மூடி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒருக்க கிண்டி விட்டுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ காயெல்லாம் ஓரளவுக்கு இப்போ மசாலா பொடியெலாம் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் சாம்பார் பொடி எடுத்திருக்கேன். இது கடையில் உள்ள சாம்பார் பொடி தான். நீங்கள் வீட்டில் இருக்க சாம்பார் பொடியை தாராளமாக பயன்படுத்திக்கிடலாம். இப்போ காய்கறிலாம் முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு தட்டு வச்சு மூடி வச்சுக்கலாம். கொதி வரட்டும். நல்ல கொதி வந்ததுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா சூப்பராக காயெல்லாம் நல்லா வந்திருக்கு. காய் இந்த மாதிரி உடச்சி பாருங்கள் வெந்திருக்கான்னு சொல்லிவிட்டு. நான் பருப்பு முன்னாடியே வேக வச்சு எடுத்திருக்கேன். அதை மசிச்சுக்கலாம். துவரம்பருப்பு, சிறுபருப்பு, அப்புறம் மசூர் டால் இருக்குல்ல, அது சேர்த்துருக்கேன். நல்லா மசிச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு விசில் வச்சுருக்கேன். காலையிலே பாருங்கள் சரியான மழை பெய்யுது. சுட சுட இட்லியும் இன்றைக்கி இந்த சாம்பாரும் தான் எங்கள் வீட்டில். சட்னியும் சேர்த்தே அரைச்சிருந்தேன். கண்டிப்பாக அந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ வேக வச்ச பருப்பு உள்ள சேர்த்துட்டு லைட்டாக குக்கர் கழுவி மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு டம்ளர் சேர்த்துட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு, உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தது, இந்த ஸ்டேஜில் நான் சேர்த்துக்கிறேன். நீங்களும் இதேமாரி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். புளி தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப கொதிக்க வேண்டாம். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கலாம். நல்ல வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக் கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் என்னோட வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணலாம், தொடர்ந்து பார்க்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.